ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து நான் மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்துட்டிங்கன்னா, டிஆர்பிலேருந்து ஒரு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்ததுன்னா இப்போ தான் நடக்க போகுது. 2019 நடந்ததை கேன்சல் பண்ணிட்டு இப்போ நடத்த போகிறாங்க. இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு வந்து 14 மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு இந்த மாதம் எண்டு வந்து கடைசி டேட் கொடுத்துருந்தாங்க. 29 கடைசி டேட் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் வந்து இப்போ வந்து டேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்ளிகேஷனுக்கு எக்ஸ்டென்ஷன் எந்த தேதி வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 15/5 மே மாதம் வரைக்கும் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு இன்னொரு அற்புதமான இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த டைம் வந்து அதாவது இப்போ டெட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2017-18க்கு அப்புறம் செட் எக்ஸாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2017-18க்கு அப்புறம் இப்போ தான் நடக்குது. செட் எக்ஸாம் அப்படின்னா என்னென்னா, ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு லெவலில் ஒரு நெட் ஆர் செட்டு கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும் தான் நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆக முடியும். ஸோ அந்த குவாலிஃபிகேஷனுக்கு நெட்டு வந்து வருஷத்துக்கு 2 டைம் நடக்கும். பட் ஆனால் செட்டு வந்து 2017-18க்கு அப்புறம் வந்து இப்போ தான் நடக்குது. ஸோ இந்த செட் எக்ஸாம் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. மனோன்மணியம் பல்கலைக்கழகம் வந்து நடத்த போகிறாங்க. அது வந்து இப்போ லாஸ்ட் டேட் 30ஆம் தேதி முடியுது. ஸோ இந்த செட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களையும் வந்து அப்பியர் ஆகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணிக்கிறாங்க டிஆர்பி. இது வந்து ரொம்ப பெரிய மாற்றம்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து நெட்டு இல்லாமல் வந்து ரொம்ப வந்து இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேம் டைமில் வந்தங்காட்டி ரொம்ப ஃபர்ஸ்ட்ரேஷனில் இருந்தாங்க. பட் இப்போ இவங்க கொடுத்துருக்கிற வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நடக்க போகிற இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு இந்த டைமு செட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு அலோவ் பண்ண போகிறாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, நீங்கள் அந்த செட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிற அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். டிஆர்பி அப்ளிகேஷன் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ என்னென்னா, டிஆர்பியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெட்டோட அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ரிசல்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா வந்து அந்த ரிசல்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செட்டு சர்டிஃபிகேட்டை மீண்டும் அப்லோட் பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி மீண்டும் அப்லோட் பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது செட்டு கிளியர் ஆகி செட்டு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகும். அதாவது எதுக்குன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு ரிட்டன் எக்ஸாமு ப்ளஸ் இன்டர்வியூ வைக்க போகிறாங்க. முதல்ல இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த செட்டுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து செட்டு கிளியர் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ஹால் டிக்கெட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிளா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? இருக்கையிலே சொல்லப்போனால் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நடத்துறதுலேயே அதிக சம்பளம் வர்றது இந்த இந்த போஸ்டிங் தான் வரும். டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு தான் அதிக சம்பளம் வர்றது. ஓகேங்களா? ஸோ யாராச்சும் மாஸ்டர் டிகிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா செட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்னும் 3 நாள் தான் வந்து டைம் இருக்குது செட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. செட்டுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து ரூ. 2,500, இது பிசி எம்பிசிக்கு ரூ. 2,000, அதர்ஸ்க்கு வந்து 1,800 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிங்க. செட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மனோன்மணியம் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிங்க. டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இதில் வந்து செக் பண்ணிங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிங்க. ஓகேங்களா? இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இந்த டைம் வந்து அவங்க கொடுத்துக்கிறது ஒரு நல்லாவே வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ மீண்டும் வந்து டிஆர்பி அப்ளிகேஷன் வந்து 29ஆம் தேதி மீண்டும் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் வந்து 15ஆம் தேதி வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? டிஆர்பியில் வந்து அப்போ அப்ளை பண்ணுறப்ப என்னென்னா, நீங்கள் செட்டோட அப்ளிகேஷன் நம்பர் வச்சு இது பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் நீங்கள் டிஆர்பி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு பே பண்ணுற ஃபீஸ் நீங்கள் வந்து செட்டில் கிளியர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் செட்டுக்கு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே அலோவ் பண்ணி உங்களுக்கு டிஆர்பி எக்ஸாம் எழுதிடலாம். இன்கேஸ் நம்ம கிளியர் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் ரீஃபண்ட் வந்துச்சுன்னா கிடையாது. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ஏடண்டமில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டுனா நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்கும். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்துங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.